வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஒரு நாளைக்கு ஒரு நடுத்தர அளவிலான இருக்கக்கூடிய முருங்கைக்காயை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து ஒரு 100 கிராம் வரைக்கும் நம்ம தாராளமாக சாப்பிடலாம். வாரத்தில் 3 முதல் 4 முறை நம்மளுடைய உணவுகளில் முருங்கைக்காயை சேர்த்துக்கொள்வது நல்லது. மதிய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த செரிமானம் நார் சத்தெல்லாம் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கிறதால செரிமானம் உங்களுக்கு எளிமையாகவே இருக்கும். ஊட்டச்சத்துக்களும் உறிஞ்சப்படும். விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் கிடைக்கும். ஸோ முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி உடனே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுடைய உடல்நலத்தையும் பராமரித்துக் கொள்ளுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இப்போவே மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் இதுதான் நம்மளுடைய சேனல். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்பு மற்றும் மூட்டு வலி எதுவுமே உங்களுக்கு இல்லாமல் எலும்புகள் பலம் பெறுவதற்கெல்லாமே தொடர்ந்து நீங்கள் முருங்கைக்காய் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே முருங்கைக்காயில் இருக்குது. ஸோ முருங்கைக்காயில் கால்சியம், இரும்பு சத்து மற்றும் பாஸ்பரஸ் எல்லாமே அதிக அளவில் இருக்குது. இது எல்லாமே எலும்புகளுக்கு ஊட்டச்சத்துக்கள், அதாவது உறுதியை கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். ஸோ இது எல்லாமே எலும்புகளினுடைய அடர்த்தியை அதிகரித்து ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் எலும்புகளை பன்மடங்கு பலம் பெற வைக்குது. இப்போ இளைஞர்கள், சிறுவர்கள் எடுத்துக்கொள்ளும் போதும் எலும்புகள் பலமாக இருக்கும். இளம் வயதிலேயே உங்களுக்கு எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. வயதானவர்களுக்கு நம்ம கொடுக்கும்போது 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் பேலன்ஸ் தடுமாறாமல் இந்த இடுப்பு வலி, கை கால்களில் வலி ஏற்படுறது, முதுகு வலி, தோள்பட்டை வலி ஏற்படுறது, இது மாதிரிலாம் எலும்பு எதுவுமே இல்லாமல் எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு முருங்கைக்காய் அவங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து முருங்கைக்காயில் இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான் நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்துது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரத்த வெள்ளை அணுக்களை உற்பத்தி பண்ணும். அதாவது ஒயிட் பிளட் செல்ஸை உற்பத்தி பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதாவது ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை ஏற்படுத்தாத வண்ணம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாமே முருங்கைக்காய் எடுத்துக்கலாங்க. எந்த விதமான நோய் தாக்கமுமே நமக்கு இருக்காது. ஏன்னா நம்ம ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலுப்படுத்திக் கொள்ளலாம் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது. ஸோ அந்த இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங் ஆகிடும். செரிமான மண்டலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாமே தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை நம்ம முருங்கைக்காய் எடுத்துக்கலாங்க. இதனால ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா, முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய இந்த நார் சத்து தான் செரிமானத்தை சீராக வைக்குது. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் என்னென்னா, கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முருங்கைக்காய் போக்கி குடலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. வயிறு தொடர்பான உடல் உபாதைகளை குறைக்கிறதுக்கும் இது பெரிதும் நமக்கு உதவி பண்ணுது. ஸோ நார் சத்து நமக்கு கிடைக்கிறதால அப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த சாதாரணமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு இருக்காது. வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம் இது மாதிரி எதுவுமே இருக்காது. மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை அதுவுமே இருக்காது. உணவுகள் எளிமையாகவே செரிக்கப்படும். செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து நமக்கு வெளியேற்றப்பட்டுவிடும். அப்போது எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னா தொடர்ந்து முருங்கைக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு முருங்கைக்காய் எடுத்துக்கலாங்க. முருங்கைக்காய் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது. ஸோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு உணவு எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் முருங்கைக்காயில் கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நார் சத்து தான் இருக்குது. இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்து, அதிகப்படுத்தக்கூடிய சத்து கிடையாது. அப்போது நீங்கள் முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா குறிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். இது இன்சுலின் சுரப்பை உங்களுக்கு பாதுகாக்கும். முருங்கைக்காய் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு உதவி பண்ணும். சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய இந்த டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் தங்களினுடைய உணவில் முருங்கைக்காய் அளவோடு சேர்த்துக்கிட்டாங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவை சீராக பராமரித்துக் கொண்டு அந்த சுகர் ப்ராப்ளத்தை நீங்கள் விடுபட்டுடலாம். ஸோ அதனால தான் நீங்கள் தொடர்ந்து முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளணும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு முருங்கைக்காய் உதவி பண்ணுங்க. காரணம் என்னென்னா, நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்துள்ள உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த உணவுகள் இன்னும் உடல் எடையை அதிகப்படுத்துமே தவிர குறைக்காது. அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் எல்லாம் எப்படி இருக்கணும்னா குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம முருங்கைக்காய் எடுத்துக்கிறோம்னா இதில் கலோரிகள் மிகவும் குறைவு, நார் சத்து அதிகம் அப்படின்றதால நீண்ட நேரம் வயிறு நிறைந்த ஒரு உணர்வையே கொடுக்கும்.
இதனால் தேவையில்லாத அதிக கலோரிகள் நிறைந்துள்ள உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு உடல் எடையை இன்னும் இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டோம். அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் அது எல்லாமே உங்களுக்கு வந்து கரைக்கப்பட்டு உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றப்பட்டுரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி எரிக்கப்பட்டு விடுவதால் ஸோ நமக்கு வந்து அந்த உடல் எடை வந்து தானாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ தொப்பை போன்ற அமைப்பு கொழுப்பு படிவுகள் எதுவுமே இருக்காது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணனாலே பசியை வந்து நம்ம கட்டுப்படுத்தி தான் வெயிட் லாஸ் பண்ணணும். பட்னி கிடந்து வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது. அது நமக்கு ஆபத்தை விளைவிக்கும். அல்சர் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முருங்கைக்காயை அளவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுமையான ஆற்றலையும் ஆரோக்கியமும் பெற்று நீங்கள் நலமோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பை பெறுவீங்க. ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.